ராமர் காட்டுக்கு சென்றதும் ராவணன் சீதையை கடத்தியதும் ராமர் தனது சகோதரன் லக்ஷ்மணனுடன் கிஷ்கிந்தை அரசன் வாலியின் தம்பியான சுக்ரீவனின் தலைமையில் 70 வெள்ளம் அளவிலான படைகளுடன் சமுத்திரத்தில் பாலம் அமைத்து அதன் வழியாக இலங்கைக்கு சென்று ராவணனுடன் கடினமான யுத்தம் புரிகிறார். ராவணனுடைய படையோ 100 வெள்ளம் அளவிலானது. அதை அழிக்கவே இந்த ஆயுள் போதாது என ராம லக்ஷ்மணர் சொல்வதைப் போல பாவை கூத்துகளில் சொல்வார்கள். அவ்வளவு பெரிய சேனையாக இருந்ததாம் ராவணனுடைய படை. அது என்ன 70 வெள்ளம் படை 100 வெள்ளம் படைன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா அது படைகளின் அளவை குறிக்கும் சொல்லாகுமா? இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடந்து வருகிறது. அலையலையாக வந்த ராவணனது படைகள் ராம லட்சுமணன் பாணங்களுக்கு முன்னே மாண்டு கொண்டே இருந்தனர். அப்போது ராவணன் தன் மகன் இந்திரஜித் என்னும் மேகநாதனிடம் அனுமன் கொல்லுமாறு கட்டளையிடுகிறான். அவனும் 4 புலிகள் கொண்ட ரதத்தில் பிரம்மாவிடம் இருந்து தான் வாங்கி வந்த வலிமை மிக்க ஆயுதங்களுடனும் அனுமானை இந்திரஜித் மேற்பக்க வாயிலில் எதிர்கொள்கிறான். கடுமையான யுத்தம் நடைபெறுகின்றது. மாய வித்தைகளையும் மறைந்து தாக்கும் மாய அம்புகளையும் கொண்ட இந்திரஜித் அவைகளை அனுமன் மீது தொடுத்து அனுமனையே திணறடிக்கின்றான். இந்த சமயத்தில் ராமர் தன்னுடைய படைகளை பல பகுதிகளாக பிரிக்கிறார். கோட்டையின் 4 வாயில்களை 4 பிரிவுகள் கொண்ட படையுடன் தாக்குகிறார். நிலன் கிழக்கு பக்க வாயிலையும் அங்கதன் தெற்கு பக்க வாயிலையும் ராமர் லட்சுமணன் வடக்கு பக்க வாயிலையும் கைப்பற்றி அசுர படைகளை திணறடிக்கும் சமயம் லட்சுமணரால் இந்திரஜித் கொல்லப்படுகிறான். யுத்தத்தில் இந்திரஜித் நிகும்பன் அகம்பன் கும்பகர்ணன் என ராவணனது அனைத்து சொந்தங்களையும் அவனின் சிறந்த வீரர்களும் கொல்லப்படுகிறார்கள். நிலைகுலைந்த ராவணன் மீதிருக்கும் தன் மந்திரி சபையை அவசரமாக கூட்டுகின்றான். துக்கமடைந்திருந்த ராவணனிடம் அவனது நம்பிக்கைக்குரிய மந்திரி பிரகஸ்தன் என்பவன் ராவணனுக்கு 3 யோசனைகளை சொல்கிறான். 1, நேரடியாக உக்கிரமாக யுத்தம் செய்து வெல்ல வேண்டும். இல்லை என்றால் வஞ்சகத்தினால் எதிரியை வெல்ல வேண்டும். 2லும் தோல்வியை பெற்றால் 3வதாக கௌரவமாக சரணடைய வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகின்றான். மந்திரி நான் சரணடைய வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. வேறு உபாயம் இருந்தால் கூறுங்கள் என கோபத்தில் சொல்கிறான் ராவணன். அதை கேட்ட பிரகஸ்தன் கூறுகிறான், லங்கேஸ்வரா, உங்களுடைய தாயார் வழி ஒன்றுவிட்ட தம்பி பாதாள உலகின் அரசன் அதிமாயாவி, வானம் முதல் பாதாளம் வரை அத்தனை மாயக்கலைகளையும் கரைத்து குடித்தவன், கபட நாடகத்தில் வல்லவன், சூதுவாதும் நுணுக்கமாக அறிந்தவன், அதி பராக்கிரமசாலியான மயில் ராவணன் மறந்துவிட்டீர்களா என ராவணனின் மந்திரி பிரகஸ்தன் ஆலோசனை கூறினார். அப்படி கூறிய உடனே ராவணன் சிந்தித்தான். நினைத்ததை முடிக்கும் வல்லமை கொண்டவன், அவனை யாராலும் வெல்ல முடியாது. அவ்வளவு மாய சக்திகளையும் வரங்களையும் கொண்டவனாயிற்றே இந்த மயில் ராவணன். நான் எப்படி அவனை மறந்தேன்? இந்த நிலைமையில் நமக்கு உதவ அவனால் மட்டும் முடியும் என்பதால் உடனே மயில் ராவணனை மனதால் நினைத்தான் ராவணன். மாயாவியான மயில் ராவணனுக்கு தன் தமையன் அழைப்பது உடனே தெரிந்துவிட்டது. அவன்தான் மாயாவி ஆயிற்றே. தீர்க்க முடியாத பிரச்சனை அல்லது பெரிய ஆபத்து என்றால்தானே ராவணன் என்னை அழைப்பான். அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை என்று உணர்ந்து கொண்டு உடனே சூறாவளி காற்றைப் போல வேகமாக லங்கேஸ்வரனை காணச் சென்றான் மயில் ராவணன். இலங்கைக்கு வந்தவுடன் ராவணனை மூத்த சகோதரன் என்ற முறையில் அவனை மண்டியிட்டு வணங்கி, என்ன ஆயிற்று அண்ணா? நான் வரும் வழியெல்லாம் பார்த்தேன். சொர்க்கபுரி போலே இந்திரலோகத்திற்கு இணையான உன் நாடு நகரமெல்லாம் நிர்மூலமாகி இருக்கிறது. அங்கங்கே தீப்புழம்புகள் கொழுந்துவிட்டு எரிகின்றன என கேட்கிறான். அவனை அன்போடு எதிர்கொண்ட ராவணன், தம்பி, அயோத்திய மன்னன் தசரதனின் 2 மகன்கள் ராம லட்சுமணன் என 2 பேர் தண்டகாரண்யம் என்ற காட்டில் இருந்தபோது அங்கு சென்ற நம் தங்கை சூர்பனகையை லட்சுமணன் மானபங்கம் செய்து காயப்படுத்தினான் என என்னிடம் முறையிட்ட போது நான் கோபம் கொண்டு அவனுடைய மனைவி சீதையை
இலங்கை கொண்டு வந்து சிறையில் இட்டு வைத்திருக்கின்றேன். ஆனால் சீதையை தேடிக்கொண்டிருந்த ராமன் ஒரு வானரத்தை நம் நாட்டுக்கு அனுப்பி தேட சொல்லி இருக்கிறான். அந்த குரங்கு நகரெங்கும் தீ வைத்து நாசப்படுத்தி விட்டு சென்று விட்டது. அது போனதும் ராமனும் லட்சுமணனும் பெரும் சேனையுடன் வந்து நம் நாட்டிற்கு வந்து போர் புரிந்து நம் சந்ததியினர் அனைவரையும் அழித்து விட்டார்கள். கடல் போன்ற நம் சேனையையும் பாதி அழித்து விட்டனர். இந்த நிலையில் என்ன செய்வது என திக்கிட்டு நிற்கும் போதுதான் நம் மந்திரி பிரகஸ்தன் உன்னை நினைவுபடுத்தினான். ராம லட்சுமணர்களுக்கு ஆத்ம பலத்தை விட வேறு ஏதோ பலமும் இருக்கின்றது. அது என்னவென்று தெரியவில்லை. அதனால் அவர்களை மாய வித்தைகள் மூலமாகத்தான் அழிக்க முடியும். மாயாஜால மந்திர சக்தி வித்தையில் ஜெகச்சால கில்லாடியான உன்னை வெல்ல யாராலும் முடியாது. நீதான் ராம லட்சுமணர்களை அவர்களுடைய வானர சேனைகளையும் அழித்திட உதவி செய்ய வேண்டும் என ராவணன் மயில் ராவணனிடம் கூறினான். இதை கேட்ட மயில் ராவணன், அண்ணா, உனக்கு நிகரான வீரன் இந்த உலகிலேயே இல்லை. உனக்கா இந்த நிலைமை என சொல்லிவிட்டு உனக்காக அவர்களை இப்போதே போய் அழித்து விட்டு வருகிறேன் என கோபமாக எழுந்து நின்றான். அவனை கட்டி அணைத்த ராவணன், தம்பி, நீ நினைப்பது போல அவர்கள் சாமானியர்களாக தெரியவில்லை. மிக்க பலசாலிகள். அவர்களுக்கு ஏதோ தெய்வ அனுகிரகம் உள்ளது. அதனால்தான் நம் சேனைகளையும் வெறும் வானரங்களை கொண்டே நிர்மூலப்படுத்தி விட்டார்கள். அவர்களை தந்திரம் செய்துதான் அழிக்க வேண்டும். அதற்கு நல்லதொரு வழியை யோசி என கூறினான். அதை கேட்ட மயில் ராவணன், அண்ணா, கவலை வேண்டாம். அவர்களை மாயம் செய்து தந்திரம் செய்து பாதாள உலகில் சிவபெருமானின் அருளால் எனக்கு கிடைத்த உக்கிர காளிக்கு அவர்கள் இருவரையும் பலி கொடுப்பேன். இது காளி மீது சத்தியம் என சபதம் செய்தான். பாதாள உலகில் உள்ள உக்கிரகாளி சிவனருவால் அவனுக்கு கிடைத்தது. மிகவும் சக்தி வாய்ந்த அந்த காளி மயில் ராவணனுக்கு எல்லா சக்திகளையும் வரங்களையும் அருளியவள். அதனால் ராவணன் சற்று ஆறுதல் அடைந்தான். மயில் ராவணன் உடனே, அண்ணா, அவர்களை நிச்சயம் வசியம் செய்து பாதாளத்துக்கு கொண்டு போய் காளிக்கு பலி கொடுத்துவிட்டு உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று கூறினான். பாதாளத்து காளிக்கு பலி கொடுப்பதற்கு முன் யாரை பலி கொடுக்க வேண்டுமோ அவர்களைப் போன்ற பதுமைகளை வைத்து அவர்களுக்கு சங்கல்பம் செய்ய வேண்டும். அப்படி செய்யப்பட்ட பதுமைகளை காளியின் காலடியில் வைத்து அவர்களை கொண்டு வர அவள் சக்தி கொடுக்க வேண்டும் என பதுமைகள் மீது இரத்தத்தையும் சொட்டி சத்தியமும் செய்து கொடுக்க வேண்டும். அதற்காக வேலைகளை தொடங்க வேண்டும் என்பதால் பாதாள உலகில் இருக்கும் தன்னுடைய அரண்மனைக்கு அதிவிரைவாகச் சென்றான் மயில் ராவணன். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டு கேட்டால் விபீஷ்ணனின் மகள் திரிசடை மிகவும் வேதனையும் கவலையும் அடைந்தாள். ஏனெனில் பாதாள காளி படு மூர்க்கமானவள். அவளை பூஜித்து வணங்கினால் அனைத்து வெற்றிகளையும் தருவாள். அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் இந்த பாதாள காளி. அதனால்தான் மயில் ராவணனுக்கு அத்தனை சக்தி, மாயாஜாலங்கள் எல்லாமே அந்த பாதாள காளியின் அருளால் கிடைத்தது என திரிசடைக்கு தெரியும். திரிசடை பலவாறு யோசித்தாள். தன் தந்தையின் ஆலோசனைப்படியே ராம லட்சுமணர்கள் ராவணனின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு அவனுடைய சேனைகளை அழித்து வருகின்றனர். இப்போது இந்த மயில் ராவணன் யுத்தத்தில் இறங்கியிருப்பது ராமனுக்கு தெரியவில்லை என்றால் காளியின் சக்தியை கொண்டு மாயாஜாலம் பண்ணி மயில் ராவணன் ராம லட்சுமணர்களை வதம் பண்ணி விடுவானோ என தந்தைக்கு எப்படி இந்த செய்தியை தெரிவிப்பேன் என யோசித்தாள். அப்போது அந்த பக்கமாக வாயு பகவான் சென்று கொண்டிருந்தார். இலங்கையின் மீது வானில் பறந்து செல்லும் உரிமையை மட்டும் ராவணன் கொடுத்து இருந்தானாம். வேறு எந்த அனுமதியும் கொடுக்கப்படாததால் வாயு பகவானால் சீதைக்கு உதவ முடியவில்லை. அதனால் வாயு பகவானிடம் மயில் ராவணனின் சபதத்தையும் இன்று இரவு 15 நாழிகைக்கு மேல் மயில் ராவணன் ராம லட்சுமணர்களை கடத்தி கொண்டு போய் பாதாளத்தில் காளிக்கு பலியாக்க பிரதிக்கை சங்கல்பம் கொண்டுள்ளான். அவன் பெரும் மாயாவி, எளிதில் அனைவரையும் ஏமாற்றி விடுவான். காளியின் அருளினால் நினைத்ததை நடத்தி விடுவான். உடனே கிளம்பிச் சென்று இந்த செய்தியை
என் தந்தை விபீஷ்ணரிடம் சொல்லி இதற்கு தக்க மாற்று வகையும் பாதுகாப்பு வகையும் தேடிக்கொள்ள வேண்டும் என வாயு பகவானிடம் கூறினாள் திரிசடை. வாயு பகவானும் விரைந்து சென்று விபீஷ்ணனிடம் நடந்ததை சொன்னார். உடனே விபீஷ்ணன் கிளம்பி ராமரை பார்க்கச் சென்றார். அங்கு ராமபிரானுக்கு முன்னால் சுக்ரீவன், அங்காதன், நீலன் என அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ராமனிடம் நடந்தது எல்லாம் கூறினான். ராமரும், விபீஷ்ணா, கலங்காதே, மயில் ராவணன் மாயாவியாக இருந்தால் என்ன? இந்த விஷயத்தை சுக்ரீவனிடம் ஜாம்பவானிடம் கூறி அவர்களுடைய ஆலோசனையை கேட்கலாம். அவர்கள் சிறந்த ராஜதந்திரிகள் என கூறிய ராமர் விபீஷ்ணனிடம் மயில் ராவணன் யார், அவன் பலம் என்ன என்று கேட்டார். அதற்கு விபீஷணன், ஐயனே, உங்களுக்கும் பலம் மிக்க வானர சேனையருக்கும் இந்த மயில் ராவணன் பற்றி கூறுகின்றேன். பாதாள இலங்கைக்கு அதிபதி இந்த மயில் ராவணன். அவனுடைய அரண்மனை மிகவும் பலம் வாய்ந்தது. அதற்குள் செல்வது என்பது நடக்காத விஷயம். அவ்வளவு வீரர்கள் கொண்டு அதனை பாதுகாத்து வருகின்றான். அதற்குள் செல்ல வேண்டும் என்றால் கடலுக்குள்ளே ஒரு இடத்தில் பல்லாயிரக்கணக்கான தாமரை மலர்ந்து இருக்கும். அதில் மிகப்பெரிய தாமரை கொடி ஒன்றின் தண்டின் வழியாக தான் செல்ல முடியும். அங்கு பல அரண்மனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கட்டப்பட்டு பாதுகாப்பு கொண்ட உலகமாகும். இதில் செங்கல், பித்தளை, தாமிரம், இரும்பு, செம்பு, தங்கம் என அடுக்கடுக்குகளாய் உள்ள கோட்டைகளுள் மயில் ராவணன் வசித்து வருகிறான். அந்த கோட்டைகளை எல்லாம் பல லட்சக்கணக்கான ராட்சசர்கள் காவல் காத்து நிற்பார்கள். அந்த மயில் ராவணன் எங்கள் தாயார் வகை முறையில் சகோதரன், மகா மாயாவி, சூத்திரதாரி, தந்திரக்காரன். எந்த ரூபத்தையும் எடுத்து வருவான். கொஞ்சம் அசந்து விட்டால் போதும், நினைத்ததை நடத்தி காட்டி விடுவேன் என விபீஷணன் கூறினான். மேலும் உலகில் உள்ள அத்தனை யுக்திகளும் அயோக்கியத்தனமும் அவனுக்கு அத்துப்படி. அவனுடைய இஷ்ட தெய்வமான உக்கிரகாளி மகா சக்திசாலி. சிவபெருமானின் அருளினால் அவன் பெற்றுள்ள அந்த காளியின் அருள் இருந்தால் அனைத்துமே நடக்கும். அதனால்தான் அவளுக்கு ராம லக்ஷ்மணர்களை பலி தந்து காளியின் பலத்தை ராவணனுக்கு கொடுக்க சபதம் செய்துள்ளான் மயில் ராவணன். இன்று இரவு 15 நாழிகைக்கு அவன் கையில் ராம லக்ஷ்மணர்கள் கிடைத்துவிட்டால் அதன் பின் அவர்களை அவன் பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுவான். அப்புறம் அவர்களை மீட்பது கடினம். இதை தடுக்க என்ன வகி என சோயி சாஸ்திரமும் பட்சி ஜோசியமும் பார்த்தபோது மாயா சக்திசாலிகள் முழு பலன்களை எதிர்க்கும் சக்தி கொண்ட அஞ்சனாதேவியின் முழு அருளை பெற்ற அஞ்சனையின் மைந்தன் அனுமனால் மட்டுமே இதை தடுக்க முடியும் என சொல்கிறது. ஆகையால் உடனே சென்று அனுமனை அழைத்து வாருங்கள். அவரிடம் ராம லக்ஷ்மணர்களை எப்படி பாதுகாக்கலாம் என ஆலோசனை கேட்போம் என விபீஷணன் கூறினான். உடனே அனுமன் அழைக்கப்பட்டார். அனுமனும் வந்து ஸ்ரீராமரின் கால்களில் விழுந்து வணங்கி, பிரபோ, நான் என்ன செய்ய வேண்டும் என பவ்யமாக கேட்க, அங்கே நடந்தவற்றை சுக்ரீவன் அனுமனுக்கு விளக்கி கூற, இன்று ஒரு இரவு மட்டும் எப்படி மயில் ராவணனை தடுப்பது? அப்படி தடுத்துவிட்டால் அவனுடைய சபதம் அழிந்து போய்விடும். ராம லக்ஷ்மணர்களுக்கும் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். என்ன செய்யலாம் என அனுமன் சிந்திக்கலானார். உடனே சுக்ரீவரும் ஜாம்பவானும் அனுமனுக்கு ஒரு யோசனை சொன்னார்கள். இன்று இரவு மட்டும் அனுமனே உன்னுடைய வாளினால் ஒரு கோட்டையை கட்டிவிடு. உன் வாளினால் மட்டுமே ஆகாயத்தை தொடுகிற மாதிரியும் பூமியினுள் புதைந்து இருக்கிற மாதிரியும் ஒரு கோட்டையை கட்ட முடியும். அப்படி கட்டிவிட்டால் யாரும் அதனுள்ளே நுழைய முடியாது. அப்படியே நுழைந்தாலும் அவர்களை எளிதாக கொன்றுவிடலாம் என அனுமனிடம் கூறினார். உடனே இதை ஆமோதித்த அனுமன், நல்ல யோசனை, இப்போதே என் வாளினால் ஒரு கோட்டையினை கட்டுகிறேன் என கூறி ராமபிரானின் 70 வெள்ளம் சேனைகளையும் ராம லக்ஷ்மணர்களையும் சுற்றி தன் வாளினால் ஆகாயத்தையும் பூமியையும் தொடும் அளவு ஒரு கோட்டையை ஒன்றை இந்த கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் என் வாகியின் வகையை புகுந்து என் காது வழியாக தான் செல்ல முடியும். வேறு வகையாகவும் எறும்பும் கூட உள்ளே நுழைய முடியாது. அத்தனை நெருக்கமாக இடைவேளி இல்லாமல் சுருட்டி கட்டப்பட்டிருக்கிறது அனுமனின் வால்கோட்டை. இந்த கோட்டையின் உள்ளே இருக்கும்
பர்ணசாலையில் ராமலக்ஷ்மணர் ஓய்வெடுத்து கொண்டு இருக்க, விபீஷ்ணரோ கோட்டையின் வெளியே இருக்கும் படைகளை கண்காணித்து அவைகளை உறங்க விடாமல் இனியும் 4 ஜாமம் கவனமாக கண்விழித்து காவல் செய்ய வேண்டும் என வெளியே இருக்கும் படைகளை கண்காணித்து கொண்டு இருந்தார். அங்கதன், நீலன், ஜாம்பவான், குமுதன் போன்றவர்களுக்கு கட்டளை பிறப்பித்து கொண்டு தானும் உறங்காமல் காவல் காத்து கொண்டு இருந்தான் விபீஷ்ணன். இதற்கடுத்து என்ன நடந்தது? நாளை இந்த கதை தொடரும். மறக்காம இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.